பொங்கலுக்கு பிறகு மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி செயல்படும். நிர்வாக அதிகாரி அனுமந்த ராவ் பேட்டி. அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த கல்லூரி பேராசிரியை நிகிதா மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க திட்டம். பணியாற்றும் திண்டுக்கல் கல்லூரியில் அடுக்கடுக்கான புகார்கள் வந்ததால் முடிவு. புகைப்படம் எடுத்துக் கொண்டதால் யாரையும் யாருடனும் தொடர்பு படுத்தி பேச முடியாது. மோசடி புகாரில் சிக்கிய நிகிதா அண்ணாமலையுடன் இருப்பது போன்ற படம் குறித்த கேள்விக்கு நயனார் நாகேந்திரன் பதில். பேட்டி எடுத்து முடிஞ்சு போட்டோ எடுப்பீங்க, பட் உங்களுடைய பின்னணி என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது இல்லையா? திருபுவனம் அருகே காவலர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமாரின் வீட்டிற்கு சென்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் ஆறுதல். தமிழ்நாடு அரசு கண்துடைப்பு நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றச்சாட்டு. திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கையொட்டி 4ஆம் நாளாக யாகசாலை பூஜைகள். நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். திருச்செந்தூரில் 10 கோடி ரூபாய் செலவில் 52 அறைகளுடன் கூடிய பக்தர்கள் தங்கும் விடுதி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விரைவில் ஆரம்பகட்ட விசாரணை நடத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம். விசாரணை நடத்த கால வரம்பு நிர்ணயிக்க கூடாது என வலியுறுத்தல். திமுக பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என தாவேக தலைவர் விஜய் உறுதி. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில்தான் கூட்டணி அமையும் என செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றிக் கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். தாவேக செயற்குழு கூட்டத்தில் அதிமுகவையும் சாடிய விஜய் சுயநலத்துக்காக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றிக் கழகம். புதிய விமான நிலையம் அமைய உள்ள பரந்தூர் பகுதி மக்களை முதலமைச்சர் நேரில் சென்று சந்திக்க விஜய் வலியுறுத்தல். தவறினால் பரந்தூர் மக்களுடன் தான் தலைமைச் செயலகம் வந்து முறையிட நேரிடும் என பேச்சு. பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க. அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். தாவேகவின் 2வது மாநில மாநாட்டை அடுத்த மாதம் நடத்த முடிவு. செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை விஜய் மக்களை சந்திப்பார் என்றும் அறிவிப்பு. விஜய் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் என பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் பேட்டி. ஏற்றுக்கொள்ளாதது விஜயின் முடிவு என்றும் பேட்டி. அது என்னுடைய வேண்டுகோள், அவருடைய விருப்பம் அது இல்லை. அது நீங்க சொல்லியிருக்காரு, கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி தாவேக தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் அதிருப்தி. காவல்துறையினருக்கு நிறைய வேலைகள் உள்ள நிலையில் ஏன் அவசரம் என கேள்வி. பாமக சட்டமன்ற கொறடாவாக சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள் தொடருவார். சபாநாயகருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம். கோவை மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு.
டெல்லியில் பழைய கார்களுக்கு தடை விதித்ததற்கு எதிராக வழக்கு. மாநில அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 5 விக்கெட்டுகளை இழந்தது இங்கிலாந்து. 400 ரன்கள் பின்தங்கிய நிலையிலும் அதிரடியாக விளையாடும் இங்கிலாந்து வீரர்கள். பொங்கலுக்கு பிறகு மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி செயல்படும். நிர்வாக அதிகாரி அனுமந்த ராவ் பேட்டி. அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த கல்லூரி பேராசிரியை நிகிதா மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க திட்டம். பணியாற்றும் திண்டுக்கல் கல்லூரியில் அடுக்கடுக்கான புகார்கள் வந்ததால் முடிவு. புகைப்படம் எடுத்துக் கொண்டதால் யாரையும் யாருடனும் தொடர்பு படுத்தி பேச முடியாது. மோசடி புகாரில் சிக்கிய நிகிதா அண்ணாமலையுடன் இருப்பது போன்ற படம் குறித்த கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதில். பேட்டி எடுத்து முடிஞ்சு போட்டோ எடுப்பீங்க, பட் உங்களுடைய பின்னணி என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது இல்லையா? திருபுவனம் அருகே காவலர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமாரின் வீட்டிற்கு சென்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆறுதல். தமிழ்நாடு அரசு கண்துடைப்பு நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றச்சாட்டு. திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கையொட்டி 4ஆம் நாளாக யாகசாலை பூஜைகள். நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். திருச்செந்தூரில் 10 கோடி ரூபாய் செலவில் 52 அறைகளுடன் கூடிய பக்தர்கள் தங்கும் விடுதி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விரைவில் ஆரம்பகட்ட விசாரணை நடத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம். விசாரணை நடத்த கால வரம்பு நிர்ணயிக்க கூடாது என வலியுறுத்தல். திமுக பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என தாவேக தலைவர் விஜய் உறுதி. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில்தான் கூட்டணி அமையும் என செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றிக் கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். தாவேக செயற்குழு கூட்டத்தில் அதிமுகவையும் சாடிய விஜய் சுயநலத்துக்காக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றிக் கழகம். புதிய விமான நிலையம் அமைய உள்ள பரந்தூர் பகுதி மக்களை முதலமைச்சர் நேரில் சென்று சந்திக்க விஜய் வலியுறுத்தல். தவறினால் பரந்தூர் மக்களுடன் தான் தலைமைச் செயலகம் வந்து முறையிட நேரிடும் என பேச்சு. பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க. அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். தாவேகவின் 2வது மாநில மாநாட்டை அடுத்த மாதம் நடத்த முடிவு. செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை விஜய் மக்களை சந்திப்பார் என்றும் அறிவிப்பு. விஜய் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. ஏற்றுக்கொள்ளாதது விஜயின் முடிவு என்றும் பேட்டி. அது என்னுடைய வேண்டுகோள், அவருடைய விருப்பம் அது இல்லை. அது இன்னைக்கு சொல்லியிருக்காரு, கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி தாவேக தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் அதிருப்தி.
காவல்துறையினருக்கு நிறைய வேலைகள் உள்ள நிலையில் ஏன் அவசரம் என கேள்வி. பாமக சட்டமன்ற கொறடாவாக சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள் தொடருவார். சபாநாயகருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம். கோவை மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. டெல்லியில் பழைய கார்களுக்கு தடை விதித்ததற்கு எதிராக வழக்கு. மாநில அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 5 விக்கெட்டுகளை இழந்தது இங்கிலாந்து. 400 ரன்கள் பின்தங்கிய நிலையிலும் அதிரடியாக விளையாடும் இங்கிலாந்து வீரர்கள்.